மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் விரதம் இருக்கப் போவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாடினார். எதற்கு அரசியலில் இருக்கின்றோம் என சில நேரங்களில் நினைப்பதாக கூறிய அண்ணாமலை, இனிமேல் ஒரு இடத்தில் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதில்லை என தெரிவித்தார். நாளை காலை 10 மணிக்கு தனது வீட்டில் 6 முறை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் 48 நாட்கள் விரதம் இருந்து கடவுள் முருகனிடம் முறையிடப் போவதாகவும் குறிப்பிட்டார். நாளை பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் வீட்டின் முன்று நின்று போராட வேண்டும் என்றும் அண்ணாமலை அழைப்பு விடுத்தார். மேலும் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுட்டு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். செய்தியாளர்கள் சந்திப்பு முடிந்த பின்னர் தனது காலணியை கழற்றி காண்பித்த அண்ணாமலை, திமுக ஆட்சியை அகற்றும் வரை இனிமேல் காலணியை அணிய மாட்டேன் என கூறினார். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாத்துங்க, நாங்க திரும்பி எலெக்ஷனுக்கு பணம்லாம் கொடுக்க போறோம். நீ 1000 கோடி விடு, வீட்டுக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். என்ன வேணுமோ பண்ணி இனி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம் வாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தனிப்பட்ட விவரங்களை அரசு எந்த விதத்திலும் வெளியிடவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். நாங்க எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவில்லை. அவர் ஏதாச்சும் ரகசியமா எதுவும் எங்கேயும் கொண்டு வந்து வச்சு காமிச்சிருக்கலாம். அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை. எந்த விதமான குற்ற வழக்கு எண் எது, அதில் எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், என்ன சம்பவம் நடந்தது, இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விவரங்களும் நாங்கள் வெளியிடவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து வரும்போது போட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். அதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் போகையில் பக்கத்தில் யார் வர்றா, எய்தா போல யார் வர்றான்னு பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது, புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது. ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் திறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்தவர் அதிமுக பிரமுகரின் மருமகன் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே போட்டோ கேமராவை வைத்து அமேசானில் 3 கேமரா வாங்கி வச்சு 3 அறையிலையும் வச்சு போட்டோ எடுத்து அதை அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா, வெளிப்படுத்தினாரா, மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும். எனவே அப்படிப்பட்ட தவறுகளை செய்கின்றவர்கள் அவர்களை தவிர நாங்கள் எங்கள் கட்சியிலே அப்படி செய்கின்றவர்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்மணி 2 நாள் கழித்தாலும் சுதந்திர உணர்வோடு யாருடைய தங்கு தடையின்றி புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதை பாராட்ட மனமில்லாமல் இந்த அரசை இதை காரணம் காட்டி குறை சொல்ல நினைப்பவருடைய மனநிலைதான் குறைவாக இருக்கிறதை விட அரசின் செயல்பாடு, முதல்வரின் செயல்பாடு, காவல்துறை செயல்பாடு, பல்கலைக்கழக செயல்பாடு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனாலும் இன்னும் கவனமாக இருந்து மாணவர்கள் நலன் காக்க நாங்கள் பெருந்துணை பூர்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் தனிப்பட்ட விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை பதிவிறக்கம் செய்வதை மாநகர காவல்துறை முடக்கியிருக்கிறது. ஏற்கனவே மாணவியின் விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வைத்திருப்பவர்கள் அதனை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள விவரங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தாலோ வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்தாலோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கிண்டி அண்ணா பல்கலைக்கழக டீன், உள்புகார் குழு உறுப்பினர்கள், நிறுவன இயக்குநர்கள் இடம்பெறுவார்கள் என கூறப்படுகிறது. அதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக விடுதி விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது இரவு 8:30 மணி வரைக்கும் மாணவர்கள் விடுதிக்குள் வர அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மாலை 6:30 மணியாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மாலை 6:30 மணிக்குள் விடுதிக்குள் வர முடியவில்லை என்றால் முன்கூட்டியே விடுதியின் வார்டனிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வார்டனிடம் தகவல் தெரிவிக்காமல் விடுதிக்கு தாமதமாக வந்தால் பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் சேலத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சேலம் அரசு கல்லூரி உட்பட மாநகரில் உள்ள 13 கல்லூரிகள் என மாவட்டத்தில் இருக்கும் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளின் நுழைவு வாயில்களில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.